என்னோட பேர் கலாராணி சிவகுமார். நான் இன்னைக்கு வசந்தம் வந்தாச்சு நிகழ்ச்சியில் என்னோட பூஜை அறை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எங்கள் வீட்டில் முக்கியமாக சாய்பாபா வழிபடுறோம். அவர் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் மாதிரி, ஒரு நண்பன், ஒரு தாய் தந்தை, அந்த மாதிரி. நீங்கள் கடவுள்கிட்ட கோயிலுக்கு போய் வேண்டணுங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே வீட்டில் இருந்தபடியே வேணுன்னா கூட அவர் நிறைவேற்றி வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஆசைப்பட்டாலே அதையும் நிறைவேற்றி வைக்கிறார். நிறைய தடவை அவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறத மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அது இந்த காலத்து அது நாங்கள் கண்ட அது ஒரு உண்மை, அது மெய்சிலிருக்கும் உண்மை அது. அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு துர்க்கை அம்மன் ரொம்ப விருப்பமான கடவுள். நான் 13 வருஷம் கழித்து அவங்களுக்கு தவமாக பிறந்ததுனால அவங்க மாதம் துர்க்கை அம்மன் கோயில் போய் கும்பிடுவாங்க. அவங்க கும்பிட்டதோட பலன்தான் இன்றைக்கி எனக்கு என்னோடய வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் செல்லியம்மன். எங்கள் புகுந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாச்சி முத்தம்மன், எல்லாமே அம்மன் அந்த மாதிரி தான். என் பேர் கோகிலா. இது என்னோடய அம்மா வீடு. நான் பிறந்ததுலேருந்து துர்க்கை அம்மனை தான் எங்களோட இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது கொஞ்ச நாள் எங்கள் அம்மா சாய்பாபா ரொம்ப வணங்கிட்டு வராங்க. அதனால் நாங்களும் அதை ரொம்ப இஷ்டப்பட்டு வணங்கிட்டு வரோம். என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வணங்குற தெய்வம் முருகர். அது என்னோடய கணவரோட வீடு வழியாக வந்த தெய்வம். நான் என்னோடய குழந்தை இப்போ 3 வருஷம் ஆச்சு. அவனுக்கு இது வரைக்கும் 3 மொட்டை போட்டிருக்கோம். அது எல்லாமே திருத்தணி முருகர் கோயிலில் போட்டது. முதல் வருஷம் நாங்கள் எல்லோரும் ஒரு வேனில் அரேஞ்ச் பண்ணி திருத்தணி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னோடய குழந்தைக்கு முதல் மொட்டை போட்டோம். போகும்போது ஒரு 15-20 பேர் எல்லாம் ஒன்றா போய் அங்கே போகிற வழியில் சாமி பாட்டு அதெல்லாம் கேட்டுட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு அங்கே வர வழியில் அப்படியே லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கோயில் பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு வந்தோம். எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா நாச்சி முத்தம்மன். அவங்க ஒரு கைக்குழந்தையோடு தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு குதிரையில் போனதாக ஐதீகம். அதனால் நாங்கள் ஒரு வருஷமும் பொங்கலப்போ அம்மன் மாதிரி நாங்களே உருவம் பண்ணி, அதாவது ஒரு தேங்காய் மேலே அந்த முகம், அம்மனோட முகம், அது மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் அவரே செய்வார். அந்த கண், உருவகம் எல்லாம், கம்மல் எல்லாம் வச்சு, மூக்கு, ரொம்ப அழகாக ஒரு அம்மனோட முகத்தை உருவாக்கி அந்த அம்மன் சிரித்தா அந்த வருஷமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு எங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை. என் கணவருக்கும் முருகர் பக்தின்றது ரொம்ப ஜாஸ்தி. காலையில் ஏஞ்சதுமே முதல்ல குளித்ததும் நேராக சாமி பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலையும் ஆரம்பிப்பார். அது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு துணை மாதிரி. அந்த நாள் நல்லா போகுன்ற ஒரு நம்பிக்கை அதுலேருந்து வரும் அவருக்கு. அதை தினமும் தவறாமல் செய்வார். ஏஞ்சதும் குளித்ததும் முதல்ல போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த நாள் நல்லபடியாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு போகும் அவருக்கு. என்னோடய அத்தை மாமியார் அவங்க பிறந்த ஊரே திருப்பதி. அவங்களுக்கு எப்படின்னா ஏதோ ஒரு ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு விசேஷமோ எது நடந்தாலுமே முதல்ல திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதோ இல்லை அந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறதோ கூட ஒரு மனசு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க அடிக்கடி போவாங்க. அவங்க பிறந்த நாளாக இருக்கும், இல்லாட்டி கல்யாண நாளாக இருக்கட்டும், அவங்க அடிக்கடி அவங்களும் என்னோடய மாமனாரும் சேர்ந்து திருப்பதி கோயில் போயிட்டு வணங்கிட்டு வருவாங்க.
அவர் வந்து இன்னைக்கு ஒரு கலியுக கடவுளாக இருக்கிறாரு. நாங்கள் இப்போ வந்து வாரம் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து 9 வாரம் விரதம் இருந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கும்பிடுறோம். அந்த 9 வாரத்துக்குள்ளரே பார்த்திங்கன்னா படிப்படியாக அது நிறைவேற்றுறத கண்கூடா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்காகன்னு மட்டும் இல்லை, என்னோடய ஆஃபீஸில் பணி செய்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட எல்லாரோட ஆசைகளுக்கும் நான் வேண்டியிருக்கேன். அது நிறைவேற்றியும் இருக்குது. ஒரு தடவை பார்த்திங்கன்னா என்னோட டாட்டரோட ஃப்ரெண்டு அவள் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா. நான் அப்போ வந்து அவளுக்காக வேண்டிக்கிட்டேன். அது அவகிட்ட கூட நான் சொல்லலை, ஆனால் அந்த வேண்டுதலே கூட நிறைவேறுச்சு. இப்போ ஒரு தரமான ஒரு டாக்டராக பணியில் இருக்கிறா. அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப மெய் சிலுக்குது. என்னோட மாமனார் மாமியார் இங்கே ஒரு ஜாதகம்ன்ற விஷயம் கூட ரொம்ப நம்பிக்கையான விஷயமா பார்ப்பாங்க. அதில் ஒரு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு ஜாதகம்ன்றது. அதனால் எந்த ஒரு விஷயம்னாலும் முதல்ல போய் ஒரு சாமிக்கிட்ட போய் வச்சுட்டு இது வந்து நல்லபடியாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த விஷயமா இருந்தும் ஆரம்பிப்பாங்க. அதே வழி தான் என்னோடய கணவருக்கும் வந்திருக்கு. நாங்கள் என்னோடய குழந்தையோட திருப்பதிக்கு ஒரு வாட்டி போன போது அன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் போனதும் அங்கே ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ள. அதனால் க்யூ ரொம்ப பெரிய. அன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் வேறு அன்றைக்கி. அதனால் பொறுமையாக குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்யூ நகர்ந்துட்டே உள்ளே போச்சு. உள்ளே போகிற வரைக்கும் சாமி கிட்ட போக போக ஜனம் கும்பல் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா என்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே போவாங்க. கிட்ட போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொல்லிவிட்டு உடனே வந்து ஜனம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கும்பிட்டு வழி அனுப்பிச்சிடுவாங்க இங்கே எல்லாரையும். அதனால எல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டு அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். முதல் முறையாக போன போது என்னோட முதல் அனுபவம் திருப்பதி கோயில் பற்றி அதுதான். இது என்னுடைய சிறிய சிங்கார குடும்பம். இதில் வந்து முதல்ல நான் அறிமுகப்படுத்துகிறேன் என் வீட்டுக்கார் சிவகுமார், அப்புறம் என்னோட பையன் சக்தி பிரகாஷ், அப்புறம் என்னோடய டாட்டர் கோகிலா, என் பேரன் வேதாந்த். எங்கள் குடும்பத்தின் மொத்த சந்தோஷமே இப்போ வேதாந்த் தான். அப்புறம் முதலில் என்னோட கணவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு சிறிய கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தார். என்ஜினியரிங் படிச்சுட்டு இபியில் ஜாயின் பண்ணார். படிப்படியாக அவர் வந்து படிக்காத நேரமே இல்லை. அவர் நிறைய இன்றைக்கு வரைக்கும் படிச்சிட்ருக்காரு. தொடர்ந்து அவருடைய பேருக்கு பின்னாடி நிறைய அவருடைய படிப்பு பற்றி இருக்குது. அவர் படித்தது எல்லா துறைகளும் மருத்துவம், யோகா, மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஹீஸ் அ மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அண்டு எங்கள் வீட்டு நங்கூரம் அவர் தான். அவர் இன்ஸ்பயர் பண்ணாத மனிதரே கிடையாது. என்னுடைய மனைவி என்னை வந்து நங்கூரமாக சொல்லி பாராட்டியிருக்காங்க. அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு முதல்ல. ஆனால் பார்க்க போனால் அவங்க தான் ஒரு பாசக்கயிறு மாதிரி இருந்து எங்களுடைய அன்பு என்ற ஒரு பாசக்கினால் எங்கெல்லாம் கட்டி போட்டு திறமையாக அந்த குடும்பத்தை நிர்வகித்து போனாங்கன்னா அது முழுமுதற் காரணம் வந்து அவங்க தான் சொல்ல முடியும். இப்போ என்னை பற்றி நான் சொல்வது என்றால், நான் வந்து ஒரு கொல்லிமலை அடிவாரம், தட் இஸ் கொல்லிமலை சாரலில் வளர்ந்த ஒரு குடிமகனாக இருக்கிறேன். வைரசெட்டிப்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவன் நான். என்னுடைய குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் தான். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் என்று ஆணித்தரமாக ஆசிரியர் பயிற்சி கொடுத்த ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம். எனக்கு வந்து மொத்தம் 6
சகோதரர்கள், 2 சகோதரிகள் உள்ள ஒரு குடும்பம். 8வது வகுப்பு நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் இறந்து விட்டார். அதற்கு பிறகு என்னுடைய தாயார் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் அவங்க ஒன்றும் படித்ததே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் 6 சகோதரர்களையும் 2 சகோதரனையும் திறமையாக படிக்க வச்சாங்க. அவங்க அந்த காலத்துக்கட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்கன்னு சொல்ல முடியும். மாதத்தில் ஒரு நாள் கூட இட்லியை சாப்பிட்டது எங்களுக்கு பெரிய அதிசயம். ஏன்னா பழைய சோறு தான் எப்பயுமே கிடைக்கும். என்னுடைய தாயார் வந்து தன்னுடைய சேலையை தைத்து 3 சேலையை திரும்ப போட்டுக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நினச்சி பார்த்தேன்னா ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுவான். இரைச்சலை காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலையில் உன் சோக கதை புரியும். அந்த பாட்டு அவங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆச்சு. இப்போ நினச்சாங்கள கண்ணில் எனக்கு நீர் வருது. அந்த பாசத்துக்கு ஈடுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாசம் உணர்ந்ததுனால என்னுடைய சகோதரர்கள் 3 பேர் தன்னுடைய மகள்களுக்கு வந்து கோகிலாங்கிற பேரே என்னுடைய அம்மா பேரே வச்சாங்க. பெரிய சகோதரர் வந்து கோகிலவாணி என்றும், என்னுடைய மகளுக்கு கோகிலா என்றும், என்னுடைய தம்பி தன்னுடைய மகளுக்கு வந்து கோகிலஸ்ரீ என்றும் பெயர் வைத்தார்கள். அந்த பாசத்தை நாங்கள் உணர்ந்து அந்த பாச கட்டுப்பாட்டினால நல்ல எந்த ஒரு கெட்ட பழம் கற்றுக்க முடியாமல் நல்ல வழியில் போகிறதுக்கு அந்த ஒரு பாச பிணைப்பு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். பொதுவாக எல்லா குடும்பத்தையும் பொங்கல் கொண்டாடுவாங்க, எல்லோரும் ஒன்றா கூடி பொங்கல் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து எப்பவுமே துறையூர் பக்கத்தில் வயசிட்டுப்பாளையம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே தான் எங்கள் அப்பா வந்து பிறந்து வளர்ந்தாங்க. அங்கே வந்து ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மாவில் அப்பா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க வந்து பணம் கொடுத்து நல்லா உதவி பண்ணாங்க. அந்த சமயத்தில் நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்பா வந்து அந்த கொடுத்த பணத்தில் நல்லா வச்சுட்டு நல்லா படித்து மேலே வந்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லா வருஷத்துலேயும் எப்பயுமே மறக்காமல் நம்ம வந்து அந்த வயசிட்டுப்பாளையம் கிராமத்துக்கு போவோம். அந்த கிராமத்துக்கு போய் எப்பயுமே நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுவோம். நம்ம வந்து எல்லாருக்கும் பண்ணுற நல்லது திரும்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அப்பா வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு 80வது கல்யாணத்தை நல்லா நடத்தி வச்சு அது நல்ல ஒரு விழாவாக கொண்டாடி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த விழாவை சிறப்பித்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக அங்கே நடந்துச்சு. இது ஒரு முன்னோடி மாதிரி நடந்து எங்கள் அப்பாவோட சகோதரர்கள் எல்லாருமே அவங்களும் அவங்க உள்ளவங்களெல்லாம் நல்லா மதித்து அவங்களுக்கும் நல்ல குணங்கள் இருந்து எங்கள் குடும்பம் நல்லா செழிப்பிச்சு இருக்குது. எனக்கு வந்து இப்படி ஒரு குடும்பத்தில் மகனாக வந்ததுக்கு நான் என்றுமே நன்றியாக இருக்கிறேன். எனக்கு நினைவு திறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று எங்களுடைய சகோதரர்கள் 6 பேரும் சகோதரிகள் 2 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அது வந்து திருமணத்துக்கு முன்பு வரையில் சகோதரர்களாக மட்டும் இருந்த வரல எல்லாம் அசம்பிள் ஆகிறது ஒரு பெரிய சிரமமாக எங்களுக்கு தெரியல. ஆனால் வரிசையாக மருமகள் கல்யாணம் ஆகும்போது மருமகள் வந்ததுக்கப்புறம் அந்த மருமகளும் அதில் ஈடுபாட்டு எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாலுமே நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இரத்த பாசத்துங்கிற ஒரு உறவு முறையில் நாங்களாம் இருந்தோம். வந்த பெண்மணிலாம் அதை உணர்ந்து ஈடுபட்டது நிச்சயமாக பாராட்டணும். இது இல்லாமல் நாங்கள் வந்து 2 பேர் தத்து எடுத்துக்கிட்டோம் பெற்றோராக. அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் போவதற்காகவே நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு செலக்ட் பண்ணி எல்லோரும் அங்கே அசம்பிள் ஆகும். இது ஒரு நல்ல இனிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஈவன் குழந்தைகளுக்கு பெற்றதுக்கு அப்புறமும் கூட திரும்ப நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதுவரையில் போயிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை சாமியாக அலங்கரித்து அதை வேண்டுறது அதுவும் கிராமத்துலனா ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயமா கிராமத்தில் இருக்கும். ஏஞ்சதும் அங்கே நாங்கள் சாப்பிட்டு உடனே எங்களோட வயலுக்கு போவோம். அங்கே வந்து நல்லா பச்சை பசேல்னு வயல் இருக்கும், பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணறுல போய் நாங்கள் எல்லோரும் உட்காந்து விளையாடிட்டு அப்புறம் அங்கே சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். பக்கத்தில் ஒரு பெரிய கொல்லிமலை இருக்கும். கொல்லிமலை அடிவாரத்தில் தான் அந்த கிராமம் இருக்குது. அங்கே போகும்போது கொல்லிமலை நாங்கள்லாம் பஸ்ஸில் போய் அங்கே பெரிய ஃபால்ஸ் இருக்குது. அதுக்காக போகிறதுக்கு வந்து சின்ன பசங்களால முடியாது. ஸோ நாங்கள் நேரம் இன்னும் பார்க்கல. பெரியவங்க மட்டும் அந்த படிக்கட்டில் ஏறி இறங்கி போய் ஒரு படிக்கட்டும் ஒரு அடி இருக்கும். ஸோ அதில் ஒன்றா இறங்கி போயிட்டு வரத்துக்கே ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாவது ஆகும் போகிறதுக்கு. போயிட்டு அவங்க பார்த்துட்டு வருவாங்க. அங்கே என்ன ஒரு விஷயம்னா எல்லா பழமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்தம் புதுசாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாமே.
எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பார்த்தது கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பா தத்தெடுத்த அந்த பெரியவங்க வந்து பேர் வந்து செல்லபெருமாள் வேம்பு. அந்த பாட்டி எப்படின்னா அவங்க ரொம்பவே தைரியமான ஒருத்தவங்க. அந்த மாதிரி ஒரு தைரியத்தை நான் பார்த்ததில்லை. எந்த ஒரு விஷயம்னாலும் அது வந்து ஒரு ஈஸியாக செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஒரு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நீங்கள் அவங்களோட இருந்தீங்கன்னா நம்மளுக்கே தைரியம் கூட வந்துடும். அந்தளவுக்கு ஒரு தைரியமான பர்சன். அந்த மாதிரி அவங்களோட இருந்து அந்த ஒரு பொங்கலும் அவங்களோட கொண்டாடுறது ஒரு எப்போவுமே மனசில் இருக்கிற ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ கூட எப்படா டைம் கிடைக்கும் போகலான்னு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய உலகம் பார்த்திங்கன்னா என் கணவரை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் இப்போது 33 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தாலும் இன்றைக்கி தான் கல்யாணமான மாதிரி உணர்கிறேன். அவர் கொடுக்குற மிக முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, முதல்ல கணவன் மனைவி நட்பு பேஸ் பண்ணி தான் வாழணும். ஸோ அது வந்து அவர் உண்மையிலே இன்றைக்கி வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தால் கூட அவர்கிட்ட தான் ஒரு சொல்யூஷன் கேட்குறப்ப அவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியே அதுக்கு ஒரு தீர்வு தருவார். என்னுடைய அன்பு மகன் சத்யபிரகாஷ் அவர்கள் தேசிய அளவில் நிறைய நடனத்துறையில் நிறைய சாதனைகள் புரிந்து வந்து கொண்டிருக்கிறார். கல்கட்டா, பாம்பே, பெங்களூர் நிறைய இடங்கள் சென்று நடனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெற்று ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகி திருமணம் செய்து கூட நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்தையுமே எப்பயுமே ஊக்குவித்து கொண்டே இருக்கோம். நாங்கள் தளர்ந்து போகும்பொழுது கூட அவருடைய ஊக்குவிப்பு ஒரு சரியான பலமாக இருந்திருக்கிறது. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் கூட அதை உணர்ந்திருக்கிறேன். அவருக்கு இன்றைய தினத்தன்று ஒரு அழகான பரிசினை வழங்க ஆசைப்படுகிறேன். இந்த சத்யபிரகாஷ். ரொம்ப நன்றிப்பா. என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு இதுலேயும் கூட இருந்துக்கிறீங்க. என்னுடைய சாதனைகள் அனைத்தும் என்றுமே உங்களுக்கே சேரும். என்றுமே என்னை கூட உறுதுணையாக இருந்துக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக என்னுடைய ஃபீல்டில் வேலை வருவேன். என்னோடய 20வது வயசில் எனக்கு திருமணம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் 33 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இருவரும் நண்பர்கள் மாதிரி தான் முதலில் இப்போ இருக்கோம். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்கே போனாலும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, கணவன் மனைவின்னா முதல் நட்பு வட்டத்தில் தான் அவங்க பழகணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை இனிமையாகவும் புரிதல் அதிகமாகவும் இருக்கும். ஒரே திசையில் 2 பேரும் நகரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் அதெல்லாம் அதில் தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அவரும் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய முதல் நண்பன் யாருன்னா அவரை தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் எங்களையெல்லாம் மிக நிறைய பரிமாணங்களை உருவாக்கியிருக்காரு. நான் வந்து ரொம்ப ஒரு ஷை டைப்னா கூட இப்போ என்னை பாட வைக்கிறது, கவிதை எழுத வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஊக்குவிச்சு அதில் எங்களோட ஒருத்தரோட திறமையும் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதில் அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். என்னுடைய மனைவி சொன்னது மாதிரி முதல்ல வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து நட்புறவுங்கிறது தான் முக்கியங்கிறது உண்மை தான். அதில் ஏன்னா மீது எல்லாத்தையும் தாண்டி தான் நட்புறவுங்கிறது, விட்டு கொடுக்குறது எல்லாமே நட்புறவில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி எல்லாமே. இன்னொன்று வந்து பெண்களை பற்றி நல்லாவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் எனக்கு பெண்கள்கிட்ட வந்து ஒரு 4 முக்கியமான கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிலத்தை சொல்கிறது தேர் இன்டலெக்சுவலி 5 years ahead, அதாவது 5 ஆண்டுகள் மன வளர்ச்சியில் நம்மளோட அதிகம் அவங்க முன்னாடி இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்களால ஒரே நேரத்தில் 5 விஷயங்களையும் அட்டன் பண்ண முடியும். வேற ஆண்களால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் தான் அட்டன் பண்ண முடியும். 3வது வந்து இரையாற்றல் வந்து ஆண் பெண் இருவரில் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து வளர்க்கும் பொறுப்பை வந்து பெண்களிடம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த பொறுமை, அந்த தாய்மை உணர்வுலாம் அதிகம். இன்னொரு 4வது விஷயம் என்னென்னா
இந்த செவிலியர் அண்டு ஆசிரியை இந்த 2 பதவிகளில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெண்கள் அளவுக்கு யாராலும் செய்ய முடியாது. இதை உணர்ந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தான் போகிறோம். பெண்களை வந்து மதிக்கவும் செய்யணும் முக்கியமாக. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. அதாவது ஒரு நாள் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தா என் உடம்புல செம்மையாக ஒரு அடி விழுந்துச்சு. எழுச்சி பார்த்தா என்னுடைய மனைவி எதிர்த்தாப்புல நின்றுருக்காங்க. கையில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. கேட்டேன், என்னம்மா எதுக்குமா அடிச்சேன்னு கேட்டேன். உங்கள் மேலே கரப்பாம்பூச்சிங்க அப்படின்னாங்க. கரப்பாம்பூச்சி சரி தான், அதுக்குன்னு இதில் வச்சு அடிக்கணுமான்னு கேட்டேன் நான். ஐயோ அதை நான் கவனிக்கலையே அப்படின்னாங்க. பட் என்னை பொறுத்தவரை அது ஒரு செய்தி மாதிரி கிடச்சி. அதனால் என்னுடைய அலுவலகத்தில் இல்லை பெண்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். அதாவது உங்கள் கணவர் உங்களுக்கு எப்பயாச்சும் அடிக்கணும்னு ஆசைப்படுச்சுன்னா இது ஒரு சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அது சொன்னதுக்கு பேர் கேள்விப்பட்டுட்டு அந்த பெண்கள் ஒரு பெண் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் ரொம்ப பாவம் சார் அப்படின்னாங்க. இன்னொரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, சார் பக்கத்தில் விளக்கமாத்த எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய ஆதங்கம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்னுடைய க்ளோஸ் நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த மேட்டர் சொல்லும்பொழுது அவர் என்னன்னாரு, பரவாயில்லைங்க உங்களுக்கு தாரத்திற்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், அதெல்லாம் ஒரு நகைச்சுவையான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் சென்று சேர்வது சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நல்லதும்பாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. இருக்கும் இடத்தை வாழும் பொழுதே சொர்க்கமாக்கி விட்டு செல்ல வேண்டும். அதுதான் வாழ்க்கை. அப்படி தான் நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை வந்து வசந்தம் வந்தாச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த வசந்தம் வந்து இங்கே வந்துடும் நமக்கு. அதாவது எந்த இடத்திலும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கணும். இந்த நேரம் இந்த இடத்தில் சந்தோஷம் நமக்கு இல்லை என்றால் எங்குமே இல்லை. அதை உணர்ந்து கொண்டானா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்னோட வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், நாங்கள் கும்பிடும் தெய்வங்கள், இதை பற்றிலாம் உங்ககிட்ட விரிவாக பேசினதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, என்னோட கணவர் அவரோட வசந்த காலங்கள், இளமை காலங்கள், கஷ்டப்பட்டு வந்த காலங்கள், இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிறப்போ மனதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் நமக்கு எவ்வளோ சந்தோஷமான கடமைகள் இருக்கின்றது என்பதை இது நினைவூட்டுகிறது. இதை பற்றி எல்லாம் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.